கடைசி இலை. நீண்ட காலத்திற்கு முன்பு புளோரன்ஸ் நகரம் ஒரு நெருக்கடியை எதிர்கொண்டது. ஹார்ட்ஸ்வில் தெரு அதன் கலைத்தன்மையை இழந்தது. இந்த தெருக்களின் உயிரோட்டத்தை அதிகரிக்க விரும்பிய ஓவியர்கள் மற்றும் கலைஞர்கள் இப்போது வண்ணங்களை பார்ப்பதையே தவிர்த்தார்கள். காரணம் அவர்களின் வறுமை. ஓவிய கலையை அனைவரும் விரும்பினார்கள். ஆனால் ஓவியர்களும் வண்ணம் தீட்டுபவரும் குறைவாகவே சம்பாதித்தார்கள். மெதுவாக தெருக்கள் அதன் கலையை இழந்தன. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை வண்ணம் பக்கமே போக விடுவதில்லை. ஓவியர்கள் தங்கள் வாழ்க்கையை ஓட்ட வேண்டும் என்பதற்காக அக்கம் பக்கம் கிடைத்த ஏதோ ஒரு வேலையை செய்ய தொடங்கினார்கள். இந்த இக்கட்டான காலங்களில் சில ஓவிய கலைஞர்கள் மட்டுமே அவர்கள் விரும்பிய கலை தொழிலை செய்து வந்தனர். இந்த துணிச்சலான கலைஞர்களில் ஒருவர் சூ மற்றும் ஜான்சி. சூ மற்றும் ஜான்சி பெரிய ஓவியர்கள் மட்டுமல்ல, இருவரும் சிறந்த தோழிகளும் கூட. அவர்கள் ஓவியங்களை உருவாக்கி பத்திரிகைகளுக்கு விற்கிறார்கள். அவர்கள் அதிகம் சம்பாதிக்கவில்லை, ஆனால் அவர்களது விருப்பத்தை அவர்கள் பின்பற்றுவதில் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அந்த இருவரிலும் சூ வலுவான தலைமை மற்றும் நடைமுறை குணமுள்ளவளாக இருந்தாள். அவள் கடினமாக உழைப்பதுடன் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளையும் சுமூகமாக சமாளித்தாள். ஆனால் ஜான்சி எதிர்காலத்தை பற்றிய பயத்துடன் இருப்பாள். சூ மற்றும் ஜான்சி இருவரின் அண்டை வீட்டில் இருந்தவர் மிஸ்டர் பேர்மன் என்பவர். பேர்மனுக்கு இப்போது வயதாகிவிட்டது, ஆனாலும் நன்றாக வாழ்ந்தவர். தன் பார்வையில் பட்டதை ஓவியமாக தீட்டக்கூடியவர். தெற்களில் உள்ள பாதைகள், தன் கட்டிடத்தில் உள்ள படிகள், மரங்களையும் கூட. ஹார்ட்ஸ்வில்லின் உணர்வை உயிரோட்டத்துடன் வைக்கும் சில ஓவியர்களில் அவரும் ஒருத்தராக இருந்தார். தானும் ஒரு ஓவியராக இருப்பதால் மிஸ்டர் பேர்மன் அடிக்கடி சூவிற்கு உதவி செய்வார். இதோ பாருங்கள், இதற்கு பின்னால் சிறிதளவு மட்டும் நிழல் இருந்திருந்தால் இது கிட்டத்தட்ட உண்மையானதாகவே இருந்திருக்கும். மிஸ்டர் பேர்மன், நீங்கள் ஒரு திறமையான ஓவியர். நீங்கள் உங்கள் ஓவியங்களை விற்பனைக்கு கொண்டு வர வேண்டும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. பணத்தை கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன்? நான் தனியாக வாழ்கிறேன். அத்துடன் எனக்கு செலவும் குறைவுதான். இந்த நகரத்தில் வாழும் எல்லா மக்களும் பணத்தால் மட்டுமே அனைத்தையும் சாதிக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நீங்கள் விரும்பும் வேலையை எக்காரணம் கொண்டும் நிறுத்த வேண்டாம். அனைத்தும் நன்றாக போய்கொண்டிருக்கும் போது ஒரு நாள் ஜான்சிக்கு நோய் தாக்கியது. டாக்டர்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் அவளை குணமாக்க முடியவில்லை. அவள் சரியாகி விடுவாளா டாக்டர்? அவள் எடுத்துக்கொள்ள சில மருந்துகளை நான் எழுதி தருகிறேன். ஆனால் சூ, நீங்கள் அவளுக்கு நேர்மறையான தைரியம் கொடுக்க வேண்டும். மனிதனுக்கு வரும் அதிகபட்சமான நோய்கள் எதிர்மறையான சிந்தனைகளால் தான் வருகிறது. தான் குணமாகிவிட முடியும் என்று அவள் மனதளவில் நினைத்தால் அவளால் குணமாக முடியும். ஜான்சி மகிழ்ச்சியாக இருக்க சூ அனைத்தும் செய்தாள். அவளுக்கு பிடித்ததை சமைத்து கொடுத்தாள். வேலையில் நடந்த வேடிக்கைகளை சொன்னாள். பூக்கொத்துக்களை அறையில் வைத்தாள். ஆனால் எதுவுமே வேலைக்காகவில்லை. நான் குணமாவேன் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை சூ. நான் இப்படி படுத்திருக்கும் போது நீ இவ்வளவு கடினமாக உழைப்பது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஜான்சி, நீ என் உயிர் தோழி. உன்னை கவனித்துக் கொள்ள நான் அனைத்தையும் செய்வேன். வணக்கம் பெண்களா, நான் உங்களுக்கு தொந்தரவு செய்யலையே? ஹலோ மிஸ்டர் பேர்மன். என்னோட குழந்தை ஜான்சி என்ன செய்யறாங்க? முயற்சி செய்யறேன். பாருங்க ஜான்சி, நீங்க குணமாயிடுவீங்க. நம்பிக்கையோட இருங்க. என்னால் ஒன்றும் முடியவில்லை மிஸ்டர் பேர்மன். பலவீனமாக இருப்பதால் களைப்பாக இருக்கிறது. ஓ குழந்தை, உங்க பலவீனம் உங்களோட மனசுல தான் இருக்கு. ஆமாம், நீங்கள் சொன்னதை சூ எனக்கு சொன்னாள். மனதில் உறுதி இருந்தால் வழி பிறக்கும். அதுதானே? அது மனதில் உறுதி இருந்தால் வழி பிறக்கும். ஏற்கிறேன். சொல்லுங்கள் மிஸ்டர் பேர்மன், நீங்கள் சமீபத்தில் என்ன ஓவியம் வரைந்தீர்கள்? ஓ, அது என்னோட நீண்டகால கனவு. நாம் வாழும் இந்த தெருவில் அற்புதமான ஓவியங்கள் வரைய வேண்டும். இந்த இடத்தை விட்டு வெளியில் இருக்கும் ஓவியர்களுக்கும் வண்ண கலைஞர்களுக்கும் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை இதன் மூலம் கூற விரும்புகிறேன். அதுதான் ஓவியம். அது ஒரு சாத்தியமில்லாத கனவு. கண்டிப்பாக அது நடக்காது. சரி, அது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் எந்த கனவை வேண்டுமானாலும் காணலாம்.
நீங்கள் கனவு காணாவிட்டால் உண்மையில் நீங்கள் எதையுமே சாதிக்க முடியாது. நான் சொல்கிறேன், எனது கலை ஒரு நாள் ஒரு உயிரை காப்பாற்றும். அதற்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன். கலை என்பது மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். டாக்டரால் செய்ய முடியாதது கண்டிப்பாக ஒரு கலையால் செய்து முடிக்க முடியும். கலைஞர்கள் அனைவருக்கும் இருக்க வேண்டியது நேர்மறை தன்மையும் நம்பிக்கையும் தான். போதும் விடு ஜான்சி, இப்படி சோகமாகவே பேசாதே. நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர் ஜான்சி? தாவர கொடிகள் சுவரில் படர்ந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும்தான் எனக்கு சிறிது சந்தோஷத்தை கொடுக்கிறது. அது நல்ல விஷயம்தானே. ஆனால் அந்த தாவரம் என்னை விட்டு போய்க் கொண்டிருக்கிறது. முதலில் பார்த்தபோது அதில் 10 இலைகள் இருந்தன. இப்போது 7 இலைகள் தான் இருக்கு. அதன் கடைசி இலை உதிரும் போது என் நம்பிக்கையும் உதிர்ந்துவிடும். ஏன் இப்படி பயங்கரமா யோசிக்கிற ஜான்சி? இப்படி அவளை மிரட்டாதே சூ. வருத்தமாக இருப்பவரிடம் கத்தினால் அது அவர்கள் மனநிலையை இன்னும் பாதிக்கும். ஜான்சிக்கு உடல்நிலை சரியில்லை. இப்போது அவளுக்கு என்ன உணர்வு உள்ளது என்று நமக்கு தெரியாது. நீங்கள் சொல்வது சரிதான் மிஸ்டர் பெர்மன். மன்னித்து விடு ஜான்சி. ஜான்சி கவலைப்படவில்லை. அவள் தோழிக்காக வருந்தினாள். பல நாட்கள் கடந்தும் ஜான்சியின் உடல்நிலை மோசமாகிக் கொண்டேதான் போனது. ஜான்சி மருந்து எடுத்துக்கொள்வதை நிறுத்தியதால் டாக்டராலும் எதுவும் செய்ய முடியவில்லை. சூ டாக்டரிடம் வேறு ஏதேனும் மாற்று வைத்தியம் செய்யலாமா என்று கேட்கும் போதெல்லாம் டாக்டர் கூறும் ஒரே வார்த்தை அவள் மனதளவில் தைரியமாக இருக்க வேண்டும் என்பதுதான். சூ அவளது கட்டிடத்திற்குள் நுழையும் போது மிஸ்டர் பெர்மனை பார்த்தாள். அவர் நனைந்து உட்கார்ந்திருந்தார். மிஸ்டர் பெர்மன், என்னவாயிற்று? உங்களுக்கு ஒன்றுமில்லையே? ஒன்றுமில்லை குழந்தை, வயதாகிவிட்டது அல்லவா, அதனால்தான். நம் பூங்காவில் இருந்த பெஞ்சுகளுக்கு பெயிண்டிங் செய்தேன். கூரைக்கு அடியில் இருந்ததை நீ பார்த்திருப்பாயே. இருங்கள், பார்க்கின் கூரைக்கு கீழே இருந்த பெஞ்சுகளா? அங்கு கிட்டத்தட்ட 20 பெஞ்சுகள் இருந்ததே. அத்தனைக்கும் பெயிண்ட் செய்தீர்களா? அதுவும் ஒரே நாளிலா? கடினமான வேலைதான் அது. எப்படி நனைந்து போனீர்கள்? எல்லாம் கூரைக்கு கீழே இருப்பதுதானே? நான் என் குடையை எடுத்து வர மறந்துவிட்டேன். பார்த்தாயா, நான் தான் சொன்னேனே எனக்கு வயதாகிவிட்டது என்று. அதனால்தான். ஓ மிஸ்டர் பெர்மன், இப்போது அனைவருக்கும் நோய் வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். உங்களை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். காய்ச்சல் இருக்கிறதா? களைப்புடன் இருக்கிறீர்கள். டாக்டரை வரவழைக்கட்டுமா? ஓ இல்லை இல்லை. இத்தனை கேள்விகளை கேட்கிறாயே குழந்தை. நான் பெயிண்டிங் செய்யும் பொழுது நான் தான் இந்த உலகிலேயே சந்தோஷமானவனாக உணர்கிறேன். என்னை எதுவும் ஒன்றும் செய்துவிட முடியாது. கலை என்பது எனது உயிர். ஒன்று சொல்லு, ஜான்சி எப்படி இருக்கிறாள்? முன்னேற்றம் இல்லை. அவள் ஒரு தாவர கொடியை பற்றி கூறினாலே நினைவிருக்கிறதா? அதில் 4 இலைகள் மட்டும்தான் இருக்கு. அதையே உற்று பார்த்து கொண்டிருக்கிறாள். கடைசி இலை உதிராமல் இருந்தால் நல்லது மிஸ்டர் பெர்மன். ஏதாவது செய்ய வேண்டும், இல்லையில் ஜான்சி நம்பிக்கையை இழந்து விடுவாள். இல்லை, அவ்வாறு நடக்க விடக்கூடாது. இன்று பயங்கரமான பேய் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த இலைகளில் மீதும் காற்று வீசும். அதனால் அதன் கடைசி இலை உதிர்வதை யாராலும் நிறுத்த முடியாது. நல்லது சு. மனதில் உறுதி இருந்தால் கண்டிப்பாக வழி பிறக்கும். இப்போது நான் வழியின்றி என் நம்பிக்கையை இழந்து வருகிறேன். நான் ஜான்சியிடம் போகிறேன். மிஸ்டர் பெர்மன், டாக்டரிடம் போக வேண்டும், சரியா? போகிறேன் குழந்தை. ஜான்சிக்கு என் வணக்கத்தை தெரிவித்துவிடு. அந்த இரவு நகரம் முழுவதும் பலத்த புயல் மழை பெய்து கொண்டிருந்தது. ஹேட்ஸ்வெல் ஸ்ட்ரீட்டில் இருந்த அனைத்து வீட்டின் கதவுகளும் ஜன்னல்களும் அடைத்துவிட்டு அதன் உள்ளே மக்கள் முடங்கியிருந்தனர். ஆனால் சூ ஜன்னலை திறக்க வேண்டும் என்று ஜான்சி விரும்பினாள். கடைசி இலையும் உதிர்ந்து விட்டதா என்று பார்க்க வேண்டுமென்று. ஆனால் சூ திறக்க மறுத்தாள். ஜன்னல் கதவை திறந்தால் குளிர்காற்று வீசும், அதனால் ஜான்சியின் உடல்நிலை இன்னும் மோசமாகும் என்று மறுத்தாள். ஜான்சியும் ஒப்புக்கொண்டாள். சூக்கும் இலையை பற்றி சிறிது அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஜான்சி அறியவில்லை.
அடுத்த நாள் காலை சூரியன் பிரகாசமாக பிரகாசித்தது. கடந்த இரவின் புயல் கடந்து விட்டது. எப்போதாவது ஜன்னலை திறக்க வேண்டும் என்று சூ நினைத்தாள். எவ்வளவு நேரம்தான் ஜான்சியை அடைத்து வைத்திருக்க முடியும்? திரைச்சீலையை திறந்து சூவின் கண்கள் மலர்ந்தன. ஆச்சரியத்துடன் கத்தினாள். ஜான்சி, கடைசி இலை இன்னும் இருக்கிறது. என்ன? இருக்க முடியாதே. அது எப்படி இன்னும் இருக்கிறது? அது இலையின் விருப்பம் ஜான்சி. மிஸ்டர் பெர்மன் சொன்னது போல். சரியாக சொன்னாய். சூ, எனக்கு மருந்துகள் கொடு. இலை கடும் புயலிலும் வலிமையுடன் இருக்கும்போது என்னால் ஏன் முடியாது? நான் குணமாகும் வழியை கண்டுபிடிப்பேன். ஜான்சி, உனக்கு வேண்டியதை கொண்டு வருகிறேன். இப்போது சொல், உனக்கு என்ன வேண்டும்? கலை என்பது மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். டாக்டரால் செய்ய முடியாதது கண்டிப்பாக ஒரு கலையால் செய்துவிட முடியும். எனக்கு என்ன வேண்டும் என்று எனக்கு தெரியும். கேன்வஸ் மற்றும் சில வண்ணங்களை கொண்டு வா. சூவின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவள் வேகமாக வண்ணங்களை கொண்டு வந்தாள். ஜான்சி படுக்கையில் கேன்வஸை அமைத்தாள். தனது தோழி மீண்டும் கிடைத்துவிட்டாள் என்று சூ மிகவும் சந்தோஷமடைந்தாள். காலப்போக்கில் ஜான்சி முழுமையாக குணமடைந்தாள். இதை கண்டு டாக்டரும் சூவும் பிரமிப்படைந்தனர். வருத்தமாக பேசக்கூடாது, எவற்றையெல்லாம் பேசக்கூடாது என்பதை அவள் உணர்ந்தாள். சொல்லப்போனால் அவள் இப்போது புதிய கனவுகளை பற்றி சூவுடன் பேசினாள். நான் லண்டன் பாலத்தை பெயிண்ட் செய்ய விரும்புகிறேன். ஒரு நாள் இதை செய்வாய் என்று எனக்கு தெரியும். ஆமாம், மிஸ்டர் பெர்மன் எங்கே சூ? பல நாட்களாக அவரை பார்க்கவில்லை. அவரை பற்றி கேட்டதற்கு சந்தோஷப்படுகிறேன். நீ முழுவதும் குணமடைந்த பிறகு உன்னிடம் சொல்லலாம் என்று இருந்தேன். மிஸ்டர் பெர்மனுக்கு உடல்நிலை சரியில்லை. வயதானவர் அல்லவா? புயல் மழை வீசியது நினைவிற்கு இல்லையா? அன்று காலையில் இருந்தே அவர் நிலைமை மோசமாகிவிட்டது. என்ன? டாக்டரிடம் போனாரா இல்லையா? மிஸ்டர் பெர்மனுடன் ஒன்று இருந்தது. பெயிண்டிங் செய்து கொண்டிருந்தால் தன்னை எதுவும் செய்யாது என்று அவர் சொன்னது நினைவிற்கு வந்தது. நீ என்ன சொல்கிறாய்? சுவரில் இருக்கும் கடைசி இலையை பார் ஜான்சி. இன்னும் இருக்கிறது. ஒரு அங்குலம் கூட நகரவில்லை. அன்று இரவு அவர் இதை வரைந்தார். அவர் உண்மையில் பெரிய ஓவியர்தான். இன்று காலையில் அவருக்கு நடுக்கம் ஏற்பட்டது. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றார்கள். அவரை நேற்று பார்த்தேன். சந்தோஷமுடன் தான் இருந்தார். நீ குணமாகி விட்டாய் என்று சொன்னதும் அவர் அமைதியாக இருந்தார். அந்த கடைசி இலைதான் உனக்கு வலிமையை கொடுத்தது என்று நான் அவருக்கு சொன்னேன். இப்போது அவர் உயிருடன் இல்லை ஜான்சி. இல்லை, இல்லை. ஆனால் ஜான்சி, நீ அவரது கனவை நிறைவேற்றி விட்டாய். அவரது கலை ஒரு நாள் ஒரு உயிரை காப்பாற்றும் என்று சொன்னார் அல்லவா? அந்த கடைசி இலையை பார். அதுதான் அவரது கலை. அதுதான் உன் உயிரை காப்பாற்றியது. இல்லை சூ, அது கலை அல்ல. அது ஒரு மாஸ்டர் பீஸ். நான் அவரது கனவை நிறைவேற்றுவேன். விரைவிலேயே அந்த கடைசி இலையை பற்றியும் மிஸ்டர் பெர்மன் பற்றியும் நகரம் முழுவதும் செய்தி பரவியது. ஓவியர், எழுத்தர், நடனர், பாடகர், அனைத்து கலைஞர்களும் ஈர்க்கப்பட்டனர். அவர்கள் அனைவரும் அந்த செடியின் கொடியின் முன்னே ஆர்ட்ஸ்வில் ஸ்ட்ரீட்டை மீண்டும் புதுமைப்படுத்துவோம் என்று சத்தியம் செய்தார்கள். அது அப்படியே நடந்தது. ஊர் முழுவதும் உயிர் பெற்றது. ஒவ்வொரு சுவற்றிலும் ஓவியங்களை வரைந்தனர். ஜான்சியும் சூவும் தங்கள் சேமிப்பை ஒன்று திரட்டி த பெர்மன் ஆர்ட்டின் கீழ் பெயிண்டிங்கை கற்றுக் கொடுத்தார்கள். பெற்றோர் தங்கள் குழந்தைகளின் வாழ்க்கை பிரகாசமடைய கலையை கற்றுக்கொள்ள அங்கு அனுப்பினார்கள். அனைவரும் ஓவிய கலையை கற்க தொடங்கினர். அவர்கள் செய்து கொண்டிருந்த வேலையையும் சந்தோஷத்துடன் செய்து கொண்டே ஓவியத்தை கற்பதையும் தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள். அதன் பிறகு ஜான்சி மற்றும் சூ இருவர் மற்றும் மக்களும் சேர்ந்து ஆர்ட்ஸ்வில் ஸ்ட்ரீட்டை வண்ணங்களால் மீண்டும் புதுப்பொலிவுக்கு கொண்டு வந்தனர். மக்கள் அனைவரும் கலையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டு தங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை த பெர்மன் ஆர்ட்டுக்கு நன்கொடையாக வழங்கினார்கள். விரைவிலேயே பெர்மன் ஆர்ட் வளர்ந்து பெர்மன் இன்ஸ்டிடியூட்டாக விரிவடைந்தது. மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால்
பர்மன் நிறுவனத்தில் உள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் ஓவியம் கற்றுக் கொடுப்பதற்கு முன்னர் வேறு ஒன்றையும் கற்றுக் கொடுக்கிறார்கள். கடைசி இலை. ஏனென்றால் அந்த இலை மிக முக்கியமான பாடத்தையும் கற்றுக் கொடுக்கிறது. மனதில் உறுதி இருந்தால் வழி பிறக்கும். உதவி செய்யற மரம். இது ஒரு நட்பு அப்புறம் எல்லையற்ற அன்பை கொடுக்கற ஒரு உண்மையான கதை. ஊருக்கு வெளியில இருக்கிற ஒரு காட்டுல ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அது ரொம்ப உயரமா பச்சை பசேல்னு இருந்துச்சு. நீளமான கிளைகளும் இருந்துச்சு. அதுக்கு ஈடான பசுமையான இலைகளும் இருந்துச்சு. அது காத்து வரும்போதெல்லாம் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். ரொம்ப தூரத்துல இருந்து வந்து பறவைகள் எல்லாம் இங்க உட்காரும். அப்புறம் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும். அது ஒரு அழகான சந்தோஷமான மரம். டவுன்ல இருந்து வந்த ஒரு குட்டி பையனுக்கு தான் நிழலை கொடுத்து அதை உதவும். தினமும் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மரத்துக்கிட்ட வந்து அந்த பையன் விளையாடுவான். அந்த மரத்துல இருக்கிற ஆப்பிள்ஸ பறிச்சு சாப்பிடுவான். அப்புறம் அந்த மரத்துக்கிட்ட கண்ணாம்பூச்சியும் ஆடுவான். மணிக்கணக்கா பேசிக்கிட்டேவும் இருப்பாங்க. அந்த பையன் அந்த மரத்துக்கிட்ட தான் எல்லாமே பகிர்ந்துக்குவான். அவருடைய எண்ணங்கள், அவருடைய எதிர்கால திட்டங்கள், அவனுடைய நினைவுகள், அப்புறம் தினமும் ஸ்கூல்ல என்ன நடக்குதோ எல்லாமே பகிர்ந்துக்குவான். அந்த பையன் சொல்றதெல்லாம் மரம் கேட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அவங்க 2 பேரும் தான் கனவுகளை புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் ரொம்ப வலுவா வளர ஆரம்பிச்சாங்க. அந்த பையன் இலையில கிரீட மாதிரி மாத்தி ஒரு ராஜா போல வேஷம் போடுவான். அப்புறம் அந்த மரத்துல ஏறி ஊஞ்சல் கூட ஆடிட்டு இருப்பான். தண்ணி ரொம்ப சுத்தமா மினிமினின்னு இருக்கு மரம். ஆமா, உண்மைதான். நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நீ எல்லாத்தையும் நல்லா பார்க்கலாம். மினிமினுக்கிற தண்ணி, சூரிய அஸ்தமனம் ஆகிறது, இந்த காத்து. நீ எப்பவுமே இங்கே சந்தோஷமா இருக்க. நானும் இங்கே இருந்தால் ரொம்பவும் சந்தோஷமா இருப்பேன். தண்ணி, சூரியன், காத்து எப்பவுமே இங்கதான் இருக்கும். நான் உன் கூட பகிர்ந்துக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கும். நீ ரொம்ப நல்ல மரமா இருக்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் அந்த மரத்துக்கிட்ட மணிக்கணக்கா பேசிக்கிட்டே இருப்பான். விளையாடி பேசினதுக்கு அப்புறம் சோர்ந்து போனவன் அந்த மரத்தை கட்டிப்பிடிச்சு அப்படியே தூங்குவான். நாட்கள் கடக்க கடக்க அந்த பையன் புது நண்பர்களை உருவாக்கிக்கிட்டான். அவன் ரொம்ப பிஸி ஆயிட்டான். அப்புறம் அந்த மரத்துக்கிட்ட நேரம் செலவழிக்கவே மறந்துட்டான். அந்த மரம் பையன் கூட இருந்த அந்த நாட்களையே நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும். சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது நீ சாப்பிட மாட்டியா? இல்லைன்னா குளிர்காலத்துல உன்னுடைய இலைகளை விட மாட்டியா? அப்ப நான் ரொம்ப கவலைப்படுவேன். ஆனா அடுத்த நாள் காலையில எனக்கு சூரியன் உதிக்கும்னு தெரியும். வசந்த காலம் வந்த உடனே என்னோட இலைகளும் வந்துடும். அவங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். நீ சரியாதான் சொன்ன. ஆமா, சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது ரொம்பவே அழகா இருக்கும். நீ ரொம்பவே அதிர்ஷ்டசாலி மரம். நீ பார்க்கறதுக்கு நிறையவே இருக்கு. நான் இங்கேயே வாழ்க்கை ஃபுல்லா இருக்க போறேன். எனக்கு அதிர்ஷ்டத்தை பத்திலாம் அவ்வளவா தெரியாது. ஆனா சூரியன் இங்க எப்பவும் இருக்கும். நான் உன் கூட தான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். நீ வாழ்க்கை பூரா இங்கேயே இருக்கலாம். இங்க இருக்கிறது பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இது அவ்வளோ ஒன்றும் சுலபம் கிடையாது. உனக்கு எந்த கடமைகளும் இல்லை. ஆனால் நான் ஏதாவது சாதிக்கணும்னா நான் வேலை செஞ்சே ஆகணும். என்னோட எதிர்காலத்துக்காக நான் போராடணும். நான் சந்தோஷமா இருக்கணும். நீ இப்ப சந்தோஷமா இல்லையா? சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனால் எனக்கு இன்னும் நிறைய வேணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பையன் மரத்துக்கிட்ட வர்றதையே விட்டுட்டான். அந்த மரம் பையனுக்காக காத்திருந்து ரொம்ப தனிமையாயிடுச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த பையன் மரத்தை பார்க்கறதுக்காக வந்தான். அவனை பார்த்து அந்த மரம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஒவ்வொரு அடியா பையன் நெருங்கி வரும்போது அந்த மரம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஆனா அவன் நிக்காம போய்கிட்டே இருந்தான். அந்த பையனை மரம் கூப்பிட்டுச்சு. வாப்பா தம்பி, வா, வந்து என் மரத்து மேல ஏறு. என் கிளைகளை பிடிச்சு விளையாடு. அப்புறம் ஆப்பிள்ஸை சாப்பிடு, சந்தோஷமா இரு. நான் உன் மேலே ஏறி விளையாடுறதுக்கும் உன்னோட கிளைகளை பிடிச்சு விளையாடுறதுக்கும் எனக்கு நேரம் இல்லை. சூரிய அஸ்தமா ஆவறத பாரு பையனே. உனக்கு அதை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும்ல? இப்போ நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். நான் நிறைய பொருள்களை வாங்கணும். அப்புறம் இந்த உலகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நீ எதுக்கு இவ்வளவு கவலையா இருக்க? எனக்கு நிறைய பணம் வேணும். ஆ? பணம் இருந்தாதான் இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்க முடியும். அந்த பையன் சோகமா இருக்கிறத மரத்தால பார்க்க முடியல. என்னுடைய ஆப்பிள்ஸை எடுத்துக்கோ. நீ அதை மார்க்கெட்ல வித்துரு. அப்ப உனக்கு பணம் கிடைக்கும். என்ன மன்னிச்சுடு. உனக்கு பணம் கொடுக்கறதுக்கு என்கிட்ட பணம் இல்ல. என்கிட்ட இலைகளும் ஆப்பிளும் தான் இருக்கு. உண்மையாவே சொல்றேன். உன்னோட பழங்களை நான் எடுத்துக்குவா. அப்படி பண்ணா உனக்கு சந்தோஷமா? ஆமா, ரொம்ப நன்றி நண்பா. நீ தான் சிறந்தவன். அப்புறம் அந்த பையன் மரத்து மேல ஏறிட்டான். மரத்துல இருக்கிற எல்லா ஆப்பிள்ஸையும் பறிச்சுக்கிட்டு
அத விக்கிறதுக்காக மார்க்கெட்டுக்கு போனான். அந்த பையனுக்கு உதவுனதுக்காக மரம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. இருந்தாலும் அந்த பையன் மரத்துக்கு ரொம்ப தூரமாவே இருந்தான். அத பார்த்து மரம் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. வருஷங்கள் கடந்து போய்கிட்டே இருந்துச்சு. பறவைகள் வரும், பாட்டு பாடும், போய்கிட்டே இருக்கும். அப்புறம் அந்த மரம் தான் உயரமான கிளைகளோட அந்த பையனுக்காக காத்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த பையன் எப்ப வருவானான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் அந்த பையன் திரும்பி வந்தான். அவனை பார்த்து மரம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. வாப்பா தம்பி, வா வந்து என் மேல ஏறு, என்னோட கிளைகள்ல விளையாடு, அப்புறம் சந்தோஷமாயிரு. இப்போ மரத்து மேல ஏறி விளையாடுறதுக்கு எனக்கு டைம் இல்ல. நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். எனக்கு கல்யாணம் கூட ஆயிடுச்சு. இங்க பாரு, எனக்கு மனைவியும் குழந்தைகளும் இருக்காங்க. நீ நிஜமாவே ரொம்ப வளர்ந்துட்ட. ஆனா நீ ஏன் இப்ப சந்தோஷமா இல்ல? நீ இதுக்கு தானே ஆசைப்பட்ட? இல்ல, நான் ரொம்பவே கவலையா இருக்கேன். என் குடும்பத்துக்காக ஒரு வீடு கட்டிட்டுன்னா ரொம்பவே சந்தோஷமா இருப்பேன். அவங்கள பாதுகாப்பாவும் சந்தோஷமாவும் வச்சுக்கணும். உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட வீடு இல்ல. இந்த காடு தான் என்னுடைய வீடு. ஆனா இங்க என்கிட்ட கிளைகள் இருக்கு. நீ இதுல இருக்கிற கிளைகளை வெட்டி அதுல வீடு கட்டிக்கலாம். அப்ப நீ சந்தோஷமா இருக்கலாம். தேங்க்யூ. அந்த பையன் மரத்து மேல ஏறி அந்த மரத்தோட கிளைகளை அறுத்துட்டான். அப்புறம் அதை எடுத்துக்கிட்டு போயிட்டான். அந்த பையனுக்கு உதவுனதுக்கு மரம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஆனா ரொம்ப நாளைக்கு அந்த பையன் மரத்துக்கிட்ட திரும்பி வரவே இல்லை. அப்புறம் அந்த மரம் ரொம்ப கவலைப்பட்டுச்சு. வருஷங்கள் கடந்து போனாலும் அந்த பையன் மரத்தை பார்க்கறதுக்காக வரவே இல்லை. இப்ப அந்த மரம் பறவைகளுக்கும் உதவ முடியல. அதுங்க அந்த மரத்தை சுத்தி சுத்தி வந்து பறந்து போயிடும். அதுங்க உட்கார்ந்து பாட்டு பாடுறதுக்கு அந்த மரத்துல கிளைகள் கூட இல்ல. ஆனா பறவைங்க தரையில உட்கார்ந்துருக்கும் போது மரம் அந்த பையனை பத்தி விசாரிச்சது. ஆனா யாருமே பார்த்தது இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மரம் ரொம்ப தனிமையாயிடுச்சு. அந்த உயரமான மரம் தன்னந்தனியா அந்த பையனுக்காகவே காத்துட்டு இருந்தது. அந்த ஊரு மாறி போறத அந்த மரம் பாத்துக்கிட்டே இருந்துச்சு. தூரத்துல இருந்து வயல்வெளிய அழிச்சு கட்டடங்களை கட்டுறத பாத்துக்கிட்டே இருந்துச்சு. நிறைய ரோடெல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. அங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் வெட்டி மரங்கள் எல்லாத்தையும் வேரோட சாய்ச்சிட்டாங்க. அங்க கட்டடங்களை கட்ட ஆரம்பிச்சாங்க. அங்க நிறைய பேரு வந்து காட்டை எல்லாத்தையும் அழிச்சு கட்டடங்களை கட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த காடு தன் பசுமையை இழந்துருச்சு. தான் இடம் நாசமாறத பார்த்து மரத்தோட மனசு ரொம்ப நொந்து போயிடுச்சு. ஆனா அதால என்ன பண்ண முடியும்? அதுவே ஒரு அடிமரமா தானே இருந்துச்சு. இப்ப அது ரொம்ப தனிமையா உணருது. இருந்தாலும் அந்த பையனுக்காக இன்னும் காத்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு நாள் அந்த பையன் அந்த மரத்தை பார்க்கறதுக்காக வந்தான். இப்ப அவன் வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டான். அந்த பையனை பார்த்து மரம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அந்த சந்தோஷத்துல தனக்கு வார்த்தை கூட வரல. ஆனா அந்த பையன் ரொம்ப சோகமா தென்பட்டான். அந்த பையன் உட்காந்து மரத்து மேல சாஞ்சு அழுவ ஆரம்பிச்சான். அவன் அழுவுறத பார்த்து மரம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அந்த பையனை அரவணைக்கிறதுக்கு தான் கிட்ட கிளைகள் கூட இல்ல. அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் கிட்ட ஆப்பிள்ஸ் கூட இல்ல. இப்ப அவன் சாயறதுக்கு ஆதரவு மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சது. என்ன விஷயம் தம்பி? நீ எதுக்கு இவ்வளவு கவலையா இருக்க? என் மனைவி என்னை விட்டு போயிட்டா. என் பசங்களும் என்னை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படுறதே இல்லை. என்னை வெறுக்கிறவங்க கூட இருக்க எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இவங்க எல்லாரையும் விட்டு ரொம்ப தூரம் போயிடணும்னு நான் நினைக்கிறேன். இங்க வாழ்றதே எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ என்னைக்குமே சந்தோஷத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கப்பா. நீ இங்கேயே இருந்து சந்தோஷம் உன்னை தேடி வர மாதிரி பண்ணணும். இங்க எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை. என்னால இப்போ ஒரு படகை கட்ட முடிஞ்சு அந்த மினுமினுக்கிற தண்ணியில சூடான சூரியனுக்கு கீழே பயணம் பண்ண முடிஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி செஞ்சா நீ சந்தோஷமா இருப்பியா? கண்டிப்பா. அப்பதான் நான் நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியும். இந்த என் அடிமரத்தை வெட்டி ஒரு படகு செஞ்சிக்கோ. அப்ப உன்னால பயணம் செய்ய முடியும். உண்மையாவா சொல்றேன்? தேங்க்யூ. நீ தான் என் நண்பன். அந்த பையன் எல்லா பொருட்களும் கொண்டு வந்து மரத்தை வெட்டிட்டான். அதை வச்சு ஒரு படகை தயாரிச்சான். அப்ப அந்த பையன் ரொம்ப சந்தோஷமா தென்பட்டான். அதை பார்த்து மரம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அவன் படகை கட்டுற அழக பார்த்து ரசிச்சது. அப்புறம் அவன் பயணம் செய்யறத பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அங்க சூரியன் இருந்தது, காத்து இருந்தது, மினுமினுக்கிற தண்ணியும் இருந்தது. அந்த பையன் அந்த ஆத்துல போய்கிட்டே இருந்தான். அந்த மரம் அதிர்ஷ்டசாலின்னு தனக்கு தோணல. அந்த பையன் தான விட்டுட்டு போறத பார்த்து ரொம்ப கவலைப்பட்டுச்சு. ஒரு தடவை சொன்ன மாதிரி அந்த சூரியன் போலவே ஒரு வட்டம் மாதிரி தன்னந்தனியா இருக்க பழகிக்கிச்சு. வருஷங்கள் கடந்து போனாலும் மரம் மட்டும் தனியாவே இருந்தது. இப்ப அதால தூரமா இருக்கிற கட்டடங்களையோ மலைகளையோ பார்க்க முடியல. இப்ப அது உயரமா நின்னு தான் இடத்தையோ மக்களையோ பார்க்க முடியாது.
ஏன்னா அது இப்ப தரையில இருக்கிற வெறும் கட்டை தான். அது அந்த பறவைகளை இழந்துருச்சு. தூரத்துல இருக்கிற புல்வெளிய பார்க்க முடியாம இழந்துருச்சு. அது தான் காடை ரொம்ப இழந்துருச்சு. ஆனா எல்லாத்துக்கும் மேல அந்த பையனை மட்டும்தான் ரொம்ப இழந்துருச்சு. கடைசியில அந்த பையன் மரத்துக்கிட்ட வந்தான். இப்ப அந்த ஊரு பழைய மாதிரி இல்ல. அங்க இருக்கிறது எல்லாமே மனுஷங்க கட்டின கட்டிடங்க மட்டும்தான். காட்டை முழுசா அழிச்சிட்டாங்க. புல்வெளியும் போயிடுச்சு. அந்த பையன் இப்போ கிழவன் ஆயிட்டான். இப்ப அவனுக்கு மூச்சு விடுறது கூட ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப சோர்வாயிட்டான். ஒரு கம்பு வச்சுதான் நடக்கிறான். அவன் அந்த மரத்தை கண்டுபிடிக்க முடியுமான்னு சந்தேகமா இருந்தது. இந்த ஊரு இந்த காட்டையே சாப்பிட்டுடுச்சு. என்னுடைய பழைய ஃப்ரெண்டை நான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். கடைசியில கண்டுபிடிச்சிட்டான். அது அங்கேயே இருந்துச்சு. ஒரு கட்டை மட்டும் அவனுக்காக காத்துக்கிட்டே இருந்தது. நீ வந்துட்டியா? நான் உனக்காக தான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா மரம், உன்னை பார்க்கறதுக்கு எனக்கும் சந்தோஷமா இருக்கு. நான் வேற ஊருக்கு பயணம் செஞ்சுட்டு போயிட்டேன். சில வருஷங்களா அங்கதான் இருந்தேன். உனக்கு ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இருக்கு. ஆமா, இந்த அசுத்தமான காத்துனால என்னால சரியா மூச்சு கூட விட முடியல. என்ன மன்னிச்சிடு தம்பி. உன்கிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்ல. என்னுடைய ஆப்பிள்ஸும் போயிடுச்சு. ஆப்பிள் சாப்பிடுற அளவுக்கு என் வாயில பற்களும் இல்ல. என்னோட கிளைகளும் போயிடுச்சு. உன்னால அதுல ஏறி விளையாடவும் முடியாது. அது மேல ஏறி விளையாடுறதுக்கு எனக்கு வயசும் ஆயிடுச்சு. என்னோட அடிமரமும் போயிடுச்சு. உன்னால அது மேலயும் ஏற முடியாது. அது மேல ஏறதுக்கு எனக்கு இப்ப சக்தியும் இல்ல. இப்ப எனக்கு முதுவும் வலிக்குது. அந்த மரத்தால உணர முடிஞ்சது. என்ன மன்னிச்சுடு. உனக்கு ஏதாவது கொடுக்க முடிஞ்சா சந்தோஷப்படுவேன். ஆனா என்கிட்ட எதுவுமே இல்ல. இப்ப நான் வெறும் பழைய கட்டதான். காடு எல்லாமே மறைஞ்சு போயிட்டு இருக்கு. இந்த கான்கிரீட்டால சுவாசிக்கிறதுக்கு சுத்தமான காத்த கொடுக்க முடியாது. இந்த கட்டிடங்களும் வசதியை கொடுக்க முடியாது. இந்த மனுஷங்க எவ்வளவு பேராசக்காரங்களா இருக்காங்க. இந்த ஊரும் அசுத்தமான காத்த தான் கொடுக்குது. இயற்கையோட முக்கியத்துவத்தை இந்த மனுஷங்களால கொடுக்க முடியல. அந்த மரம் எதுவும் பேச முடியல. சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. எனக்கு இப்ப வயசாயிடுச்சு. இவ்வளவு நாள் அங்க இருந்து சோர்வடைஞ்சிட்டேன். இப்ப எனக்கு தேவையானதெல்லாம் சுத்தமான காத்தும் உட்காரத்துக்கு இடமும், அவ்வளவுதான். அந்த மரம் முடிஞ்ச அளவுக்கு தன்னை தானே உயர்த்திக்கிச்சு. சரி, அவ்வளவுதான். இந்த பழைய கட்டை உட்காந்து ஓய்வெடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். வாப்பா, வந்து உட்காரு. உட்காந்து ஓய்வெடு. அந்த பையன் மரத்து மேல உட்காந்து ஒரு பெருமூச்சு இழுத்தான். அந்த மின்மினுக்கிற தண்ணியில சூரியன் அஸ்தமாகறத பார்த்தான். இப்ப ஒரு சின்ன பெருமூச்சு எடுத்து, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி மரம். உன்னால எல்லாமே பார்க்க முடியும். சூரியன், இந்த காத்தையும் மின்மினுக்கிற தண்ணியையும். அப்புறம் இந்த உலகம் எப்படி இந்த அளவுக்கு மாறிச்சுங்கிற விஷயத்த பத்தி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. பையன் அந்த மரத்துக்கிட்ட தன் கதையை சொல்ல ஆரம்பிச்சான். அப்புறம் அந்த மரம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த கதையோட பொருள் என்னன்னா, மனுஷனுக்கு இயற்கையோட இருக்கிற சம்பந்தம் என்னைக்குமே அழியாது. நாம அந்த இயற்கைய கௌரவிச்சு காப்பாத்தணும். ஞாபகம் இருக்கட்டும், மரங்களுக்கு மனுஷன் தேவை. அதே மாதிரி மனுஷனுக்கும் மரம் தேவை. மரங்களுக்கு மனுஷன் தேவை, மனுஷனுக்கும் மரம் தேவை.